பிந்து, இத பாரு. கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கம்மா. எப்படி இருக்கு? கல்யாணமா? அப்பா என்ன திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசுறாரு? நல்லா இருக்குப்பா. பூர்ணியோட கல்யாணம் இல்ல, அவளுக்காக தான் இதை வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்கா? எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? டேய், இந்த புடவை, இதோ இந்த நெக்லஸ், நம்ம பூர்ணி கல்யாணம் இல்ல, அவளுக்காக தான் இதெல்லாம் வாங்கினேன். நான் மட்டும் அந்த வீட்டுக்கு போனேன்னு வை, உன் அண்ணனுக்கு கோவம் வரும். அது நீ அங்க போனா அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நீ போய் இதை பூர்ணி கிட்ட கொடுத்துட்டு வா. அப்பா அப்பா அப்பா, ஒரு நிமிஷம். பூரிக்காக ரொம்ப ஆசையா வாங்கியிருக்கீங்க. நீங்களே உங்க கையால போய் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். டேய், அவன் சும்மா இருக்க மாட்டாடா. அப்பா, நான் இருக்கேன்ல, நான் பேசிக்கிறேன். வாங்க. சரி வா. வாங்க. பாய்மா. கரெக்டா நீங்க வர டைம்ல அவர் வெளியில போனது நல்லதா போச்சு மாமா. ஏதோ வாங்கிட்டு வந்தோ கொடுத்தோங்கிற மாதிரி இல்லாம பூர்ணிக்கு சந்தனம் பூசி உங்க 2 பேர் கையால இந்த புடவை அவகிட்ட கொடுத்தா எல்லாம் நல்லதே நடக்கும். பூர்ணி, ரெடியா? இப்ப ககன், தயவு செஞ்சு கோவப்படாத. உன்னோட அப்பா இந்த கல்யாணத்துல இருப்பான்னு நான் தான் சொன்னேன்ல. நீங்க சொன்னீங்க, நான் சரி வேண்டான்னு ஏதாவது பதில் சொன்னா? இதோ இந்த ஆளை இப்படி பார்க்கும்போது எனக்கு வேண்டான்னு தான் சொல்ல தோணுதுமா. இவ்ளோ வருஷம் இல்லாத இந்த ஒட்டு உறவெல்லாம் என்னத்துக்கு நிக்க மாட்டோம்? எங்களை கஷ்டத்துல நடு தெருவுல நிறுத்திட்டு போனதெல்லாம் நீ வேணா மறந்துருக்கலாம். ஆனா நாங்க எதையுமே மறக்கல, மறக்கவும் மாட்டோம். ஒழுங்கா வெளியே போயிடு. வெளியே போன்னு சொன்ன. சொல்றது கேளுண்ணா. ககன் சொல்றத கேளுடா. மாமா மாமா என்ன பண்றீங்க? ஐயோ மாமா. ககன், ககன், ககன். உன் கோவத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. என் மேல எந்த தப்பு இல்லைனாலும் உங்களை நான் பார்க்குற ஒவ்வொரு முறையும் உங்களை விட்டுட்டு போனதுக்கு உங்க முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா தான் நின்றுட்டு இருக்கேன். மணமேடை வரைக்கும் வந்து அந்த பூரி கல்யாணம் நின்னு போயிட்டா அவமானத்தால அவன் தலை குனிஞ்சு நிப்பான். அந்த சாரதா ஐயோன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பா. அந்த ஒப்பாரி சத்தம் நம்ம வீடு வரைக்கும் கேட்கணும். விரும்பினவன் கை நழுவி போயிட்டானேன்னு அந்த பூரி வேதனையில துடிக்கும் போது ஒரு பக்கம் தங்கச்சி, ஒரு பக்கம் அம்மாக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அந்த ககன் தலையா அடிச்சுக்கணும். இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு தேவதையா இருக்கிற பூமி அவமானத்தால தன் முகத்தை எங்க மறைச்சுப்பா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவான்னு நான் என் 2 கண்ணால பார்க்கணும். அதனாலதான் நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். தேங்க்ஸ் அத்தை. எங்க காதல நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஒவ்வொரு வருஷமும் நீங்க தான் அந்த சாமிக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்வீங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி நடக்கும். சிவராத்திரிங்கிறது அந்த சிவனோட கல்யாணம். தாலியில இருந்து நெய்வேத்தியம் வரைக்கும் எல்லாமே எங்க வீட்ல இருந்து தான் வரும். கேபி, அந்த ஏற்பாடெல்லாம் பாத்துக்கோ. சரிங்க மச்சான். அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லதுங்க, வரங்க. போயிட்டு வாங்க.
என்ன மம்மி ஏதோ சீரியஸா யோசிச்சிட்டு இருக்கீங்க? சிவராத்திரி அன்னைக்கு கோவில்ல சிவன் கல்யாணம் நடக்குதுல்ல? போர் அடிக்கும் மம்மி, நான் வரமாட்டேன். வரமாட்டேன்னா எப்படி பேபி? அதே சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஜோடி சேர போகுது, இன்னொரு ஜோடி பிரிய போகுது. இந்த கூத்தெல்லாம் பார்க்கணும்னா நீ கண்டிப்பா வரணும் இல்லையா? இது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே மம்மி. ஆமா, யார் சேர போறாங்க, யார் பிரிய போறாங்க மம்மி? அது தெரியணும்னா நீ கோவிலுக்கு வரணும். உன் மைண்ட்ல ஏதோ பிளான் ஓடிட்டு இருக்கு மம்மி. ப்ளீஸ் மம்மி, அது என்ன பிளான்னு சொல்லுங்க. பிளானா? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து திரும்பவும் ஏதோ குழி பறிக்கிற வேலையை பார்க்கறாங்க. அது என்னன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சிருவோம். நோ, நான் தான் சொல்றேன்ல, சொன்ன த்ரில் இருக்காது பேபி. பார்த்துக்கிட்டே அந்த த்ரில்ல ஃபீல் பண்ணணும். அது வரைக்கும் இந்த ஆங்ஸைட்டிய அப்படியே வச்சுக்கணும். ஓகே மம்மி, என்னவா இருக்கும்? திரும்பவும் அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு ஏதோ சதி வேலை பண்ற மாதிரி தெரியுது. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. மம்மி தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு என்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு எதுக்குன்னு கேக்குறியடி அறிவு கட்ட மாதிரி குழந்தை. நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன் லைஃப் தானே ரிஸ்க்ல மாட்டுறது. சொல்லு, உங்க அம்மா என்ன பிளான் பண்ணிருக்காங்க? பிளான் பண்ணது உன் விஷயத்துல இல்ல. நீ வேணா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்போ பிளான் போடுறது உண்மைதானா? எனக்காக இல்லைனாலும் வேற யாருக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. எனக்கும் என் மம்மிக்கும் ஆப்பு வைக்கிறது தவிர வேற வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏதோ சும்மா வாய் வார்த்தைக்கு சொன்னேன். பிளானும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நம்புறதா இருந்தா நம்பு, இல்லைன்னா எங்கேயாவது நதியில விழுந்து சாவு. நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? உன்னை நிழல் மாதிரி ஃபாலோ பண்றேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விட்டு வைக்க வாய்ப்பே இல்லை.